Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. Okay, எல்லாரும் வந்துட்டு 24 days diet முடிச்சிருப்பீங்க. எனக்கு 25 days முடிஞ்சிருச்சுங்க. ஸோ சூப்பராக முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, சில பேர் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணியும் வெயிட் அப்படியே நிற்குது, எனக்கு வந்துட்டு வெயிட் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு டயட் சார்ட் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வெயிட் யாரெல்லாம் வந்துட்டு இந்த டயட் நான் இருக்கேன் பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு வெயிட் நல்லா குறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட்டும் குறையுங்க. ஸோ இன்னும் வந்துட்டு எல்லாருக்கும் 6 days இருக்குது. ஸோ நம்ம அந்த 6 daysல இந்த டயட் ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த டயட் சார்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டயட் சார்ட்னா நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் இதுக்காக தனியாக வந்துட்டு எதுவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ண வேண்டியதும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் திங் என்னென்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, மில்லட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சப்பாத்தி இல்லை ஹோல் வீட் பிரெட் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படியே வந்துட்டு நிற்குதுன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டயட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா ரைஸ் எடுத்துக்கக்கூடாது, சப்பாத்தி எடுத்துக்கக்கூடாது, பிரெட் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறதே ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். ஸோ இதனால கண்டிப்பாக வெயிட் குறையதான் செய்யும், நமக்கு அப்படியே நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்லாம் சொல்லிட்டேன். டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் டீ காஃபி குடிச்சிங்கன்னா மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டயட் தான் இது. இப்போ நான் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அதுபடி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் அதை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் திங் இது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ வெயிட் குறையாதவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது 16:8 16 hours வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 8 hours எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த 16:8 இந்த 8 hours மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். மிச்சம் இருக்கிற 16 hours நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. பட் சாலிட் ஐட்டம்ஸ் மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் லிக்விட் ஐட்டம்ஸ்னால் தண்ணி நிறைய குடிங்க, அதுக்கு கலோரிஸே கிடையாது. சில பேர் ஜூஸ் எடுத்துக்கலாமான்லாம் கேட்குறீங்க. ஜூஸ்லாம் குடிக்கலாம் தப்பில்லை, பட் சுகர்லாம் இல்லாமல் பால் எதுவும் சேர்க்காம ஜஸ்ட்டு ஒரு பழத்தோட ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை டீ காஃபிலாம் குடிச்சிங்கன்னா பிளாக் டீயோ இல்லை வந்துட்டு க்ரீன் டீயோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற டைமில் தண்ணி மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த 8 hours நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் மார்னிங் வந்துட்டு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 10 to 6 இருக்கலாம், இல்லை 11 to 7 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த டைம்ஸ்குள்ளே உங்களோட சாப்பாட்டை நீங்கள் முடிச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் 5 times சாப்பிட்றது 4 times மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த டயட் சார்ட் நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு கப் நீங்கள் வந்துட்டு காஃபி குடிக்கலாம், இல்லை வந்துட்டு க்ரீன் டீ குடிக்கலாம். ஸோ இந்த காஃபி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட புல்லட் ப்ரூஃப் காஃபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது குடிக்கலாம், கோகோனட் ஆயில் பட்டர்லாம் போட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் கொஞ்சமாக வேணால் மில்க் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். பட் எதுனாலும் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு நமக்கு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டான்னு கேட்காதீங்க. எஸ், இது தாங்க கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுங்கிறீங்க. ஸோ இது மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம குடிச்சிட்டு ஒரு 1 hourலேயே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த காஃபியோ நான் சொன்ன மாதிரி க்ரீன் டீயோ அந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு 1 hour கேப் விட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 10 to 6 சொல்கிறேன். ஸோ நீங்கள் 10 o'clock காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 o'clock வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஆப்பிளோ இல்லை ஆரஞ்சோ இல்லை கோவா அந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸை வந்துட்டு கட் பண்ணி அதில் சாலட் மாதிரி நீங்கள் அதில் சப்ஜா சீட் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதில் தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் சாப்பிடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு போயிடலாம். இந்த மிட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ 11 o'clock நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1 o'clock அப்போ லஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ லஞ்ச்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு போட்டு ஒன்றா போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணி பெப்பர் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா அந்த சிக்கன் எக்கு ஃபிஷ் உங்களோட ஃபேவரட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் வந்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீம் பண்ணியோ இல்லை வந்துட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றியோ இல்லை கோகனட் ஆயிலில் குக் பண்ணியோ சாப்பிட பாருங்கள். ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். அது கூட
ஸோ 2 எக்கு வந்துட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொஞ்சம் வெஜ்ஜஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா சிக்கன் வந்துட்டு ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் வெஜிடபிள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச். ஸோ 1 o'clock லஞ்ச் முடிச்சிட்டோன்னா அடுத்து 3 o'clock நட்ஸு சாப்பிடுங்க. நட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வந்துட்டு நீங்கள் ஆல்மண்ட் சாப்பிட்லாம், அதாவது பாதாம் பருப்பு ஒரு 20. ஸோ பாதாம் நல்லது, நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா வேர்க்கடலை ஒரு 10 வேர்க்கடலை அதோட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் வேர்க்கடலை. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த சுண்டல் அந்த மாதிரி பயிர் வகைகள் எதுனாலும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ஈவினிங்கும் நீங்கள் காஃபி டீ அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட வந்துட்டு கொஞ்சம் காஃபியோ இல்லை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் குடிச்சிக்கலாம், க்ரீன் டீ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நைட்டு பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறதுனால நம்ம 10 to 6 டைம் வச்சுருக்கோம். ஸோ 6 o'clockலாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட டின்னர் முடிச்சிடணும் 6 o'clock. ஸோ 3 o'clock இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5:30 இப்போ நீங்கள் கரெக்டான ஃபுட் நமக்கு நைட் வரைக்கும் பசிக்காத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபுட் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸாக சாப்பிடலாம், இல்லை வெஜிடபிள்ஸாக சாப்பிடலாம், இல்லை எக்கு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 எக்குக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஸோ இதுதான் சிம்பிள் தாங்க. ஸோ நம்ம எப்படி வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டைமிங்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 6 o'clock மேலே உங்களுக்கு ஒரு வேளை பசிச்சுதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, நான் மறக்காமல். அப்போ தான் வந்துட்டு நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக ஹைட்ரேட்டாக இருக்க முடியும், இல்லைன்னா வந்துட்டு நமக்கு தண்ணி சத்து இல்லாமல் போயிடும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. நெக்ஸ்ட் திங், உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு முடியலன்னா லிக்விட் ஐட்டம் அந்த டைமில் நீங்கள் காஃபியோ இல்லை வேறு ஏதாச்சும் க்ரீன் டீயோ அந்த மாதிரி சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம் பசிச்சுதுன்னா. அப்படி இல்லையா ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கணும்னு நீங்கள் சுகர்லாம் எதுவும் சேர்க்காமல் குடிச்சு பாருங்கள். அப்படி இது எதுவுமே இல்லைன்னா டர்மரிக் டீ நான் ஏற்கனவே சொல்லிடுவேன், அந்த டர்மரிக் டீ குடிச்சு பாருங்கள். அப்படி இல்லையா வெயிட் லாஸ் ட்ரிங்க் போட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி லிக்விடான ஐட்டம்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் இந்த டைமிங்ஸில் மட்டும் சாலிட் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஒரு 4 daysலேயே நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்களோட வெயிட் குறைய ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு இனி ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.